இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரெஸ்பெக்ட். ஸோ ரெஸ்பெக்ட்னா என்ன, அண்ட் இந்த ரெஸ்பெக்ட் இது வந்து நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து தேவைப்படுது. ஸோ எனக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படிங்கிறப்போ நான் வந்து அதை டிமாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன ரெஸ்பெக்ட் பண்ணு அப்படிங்கிறத நான் கேட்டு வாங்குகிறேன். இன்டைரக்டாகவும் சரி, டைரெக்டாகவும் சரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கல்யாணத்துலலாம் இந்த பத்திரிக்கையில் பேர் வந்து பெருசாக போடலை, பேர் மேலே போடலை, தெரிகிற மாதிரி போடலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டைக்கெலாம் வருவாங்க இல்லையா. பேசிக்காக என்னென்னா, என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை, நீ என்னை ரெஸ்பெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அந்த கேட்டு வாங்குகிற விஷயங்கள். அண்ட் இந்த ரெஸ்பெக்டை வந்து நான் எப்போ டிமாண்ட் பண்ணுறனோ, என்னை ரெஸ்பெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி, அது எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், நான் டைரெக்டாக கேட்டாலும் சரி ஆர் இன்டைரக்டாக அதை வந்து நான் கேட்டு வாங்குற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என் மேலே இருக்கிற அந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போயிடும். இது வந்து நார்மலாக நம்ம விட்னஸ் பண்ணுற ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். பட் நம்மளோட லைஃபோட டைரக்ஷனையே மாற்றுற ஒரு ஆங்கர் பாயிண்ட்டாக இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இப்போ வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், என் சொந்தக்காரங்க என்னை மதிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், இந்த சொசைட்டி இது வந்து என்னை பெட்டராக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் என் லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து டிசைட் பண்ணுது. ஸோ இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படிலாம் ஸ்டார்ட் ஆகுது, எப்படிலாம் மூவ் ஆகுது, அண்ட் அட் த எண்ட் இந்த ரெஸ்பெக்டாக என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வீட்லேயா இருக்கட்டும், ஆர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ஆர் என்னோடய சொந்தக்காரங்க அவங்களாக இருக்கட்டும், இந்த சொசைட்டியில் நான் டே டு டே லைஃப்பில் வந்து மீட் பண்ணுற மனிதர்களாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஒர்க் ரிலேட்டடாக நான் வந்து ஒரு அதிகாரி அவங்கள போய்ட்டு மீட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ, அவங்களோட அதிகார திமிரை அவங்க காமிக்கும் போது அந்த இடத்துல நான் வந்து டிஸ்ரெஸ்பெக்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க என்ன அந்த பேச்சு வார்த்தைகள், அவங்க என்ன எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதுல, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, நம்மளை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது, அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதை நான் அப்பப்போ ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதை நான் ஃபீல் பண்ணும்போது எனக்கு வலிக்குது. இது வந்து நான் சேஞ்ச் பண்ணணுங்கிறது எனக்குள்ளே இன்பில்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? என்கிட்ட நான் சொசைட்டி பார்க்குறேன், யாரை வந்து இவங்களாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, யாரை வந்து பெரிய ஆளாக பார்க்குறாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஒரு பவரில் ஆர் ஒரு பதவியில், அது எந்த ஒரு பொசிஷனாக இருக்கட்டும், சம்திங் ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது, இல்லை வந்து நான் பணம் நிறையா வச்சுட்டு ஒரு செல்வ செழிப்போடு வாழும்போது, அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறத நான் பார்க்குறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிக்க ஆசைப்பட்றேன். நிறைய பணம் சேர்க்கணும், நிறைய பொருள் சேர்க்கணும், அப்புறம் ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கணும், இந்த சொசைட்டியில் எனக்கு வந்து ஒரு பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி ஓட ஆரம்பிக்கிறேன். விச் மீன்ஸ் என் லைஃப்பில் நான் என்ன பண்ணணுங்கிற அந்த டைரக்ஷனே அந்த ஒரு இந்த சொசைட்டி வந்து என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என் லைஃப்பில் நான் ஒரு டெசிஷனை எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த டெசிஷனை எடுத்துட்டேன். ஸோ நான் என்னென்னமோ பண்ணுறேன், எங்கெங்கேயோ ஓடுறேன், காசு சம்பாதிக்கிறேன், அதுக்கப்புறமேட்டு பொருள் சேர்க்குறேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரேன். அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக ஒரு பவரை பிடிக்கிறேன், ஒரு பவரில் இருக்கேன். இப்போ வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்னை வந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. என் சொந்தக்காரங்களாம் வந்து முன்னெல்லாம் வந்து என்னை கண்டுக்காமல் போனவன் எல்லாம் எனக்கு வந்து வணக்கம் வச்சுட்டு நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி தூரத்துலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து எங்கேயாவது ஒரு சாப்பிட போகிறேன், ஆர் எங்கேயாவது ஃபேமிலியோடு வெளில போகிறோம் அப்படிங்கிறப்போ, விஐபி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறது, என்னை இப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது, இவங்களாம் யாருன்னா என்னை விட பொருளாதாரத்துலேயும் பவர்லேயும் கம்மியாக இருக்கிற மனிதர்கள். பட் எனக்கு மேலே இருக்கிறவங்க யாருமே வந்து என்னை ரெஸ்பெக்ட் பண்ணலை, என்னை வந்து ஒரு ஆளாகவே மதிக்கலை. இன்ஃபேக்ட் நான் அவங்களுக்கு போயிட்டு நான் மரியாதை பண்ணுறேன், அவங்கள நான் விழுந்து விழுந்து கவனிக்கிறேன், அவங்கள மரியாதை கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து, அதாவது அவங்கள நான் விழுந்து விழுந்து கவனிக்கிறேன் இல்லையா, அது பேசிக்காக எதுக்காக நான் அப்படி பண்ணுறேன்னா, எனக்கு வந்து அவங்க மூலிமா ஒரு காரியம் நடக்கணும், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க மூலிமா எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும். ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி அவங்ககிட்ட நடந்துக்கிறேன். ஸோ இப்போ நான் பார்க்குறேன், நான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன். அப்போ எனக்கு கீழே இருக்காங்கல்ல, எனக்கு கீழே என்னை மரியாதை கொடுக்கறதா சொல்லி என்னை ட்ரீட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு யாருக்குமே என் மேலே உண்மையான மரியாதை ஒன்று இல்லையே.
ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு லேயர்ஸில் தான் வந்து என்னை ட்ரீட் பண்ணுறாங்க தவிர, அதாவது அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க தவிர, அவங்களுக்கு உண்மையாலுமே என் மேலே ஒரு மரியாதை கிடையாது. ஏன்னா எனக்கு மேலே இருக்கவங்க மேலே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மரியாதை கிடையாது. ஆனால் நான் மரியாதை கொடுக்குற மாதிரி நான் நடிக்கிறேன், அது எனக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் அதே மாதிரி எனக்கு கீழே இருக்கவங்க நடிக்கிறதும் எனக்கு இப்போது தெரியுது. அப்போ உண்மையான ரெஸ்பெக்ட்னா என்னதுங்கிற அந்த ஒரு கொஷின் வருது. என்கிட்ட பணம் இருக்குது, பதவி இருக்குது, பட் ஸ்டில் அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம் இல்லையா? இந்த உண்மையான ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். பட் அது எனக்கு கிடைக்கலங்கிறது எனக்கு தெரியுது. அதனால தான் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ரெஸ்பெக்ட்னால் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு புரியுது, இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஒரு பொருளாதாரத்தை வச்சோ, ஒருத்தவனோட பதவியை வச்சோ இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் என்னோடய லைஃப்பில் யாரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறப்போ, யார் வந்து தர்மத்தோடு நடந்துக்கிறாங்களோ, யார் வந்து உண்மையில் ட்ராவல் பண்ணுறாங்களோ, உண்மையாக இருக்காங்களோ, அவங்க மேலே வந்து எனக்கு எப்போயுமே ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. நான் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறேன். அதில் வந்து பவுலிங் டீம் வந்து பேட்ஸ்மேன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணுறாங்க அம்பையர்கிட்ட. அம்பையர் வந்து அவுட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த பேட்ஸ்மேனுக்கு தெரியும் அது அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பேட்ஸ்மேன் வந்து அந்த அம்பையர் அவுட் இல்லைன்னு சொன்னாலும் ஃபீல்டை விட்டு வெளில போயிடுறாரு. இப்போது அந்த பர்சன் மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் வருது. ஏன் வருது? ஏன்னா அந்த பர்சன் தர்மத்தோடு அந்த இடத்துல நடந்துக்கிட்டான். அதனால எனக்கு அந்த பர்சன் மேலே ரெஸ்பெக்ட் வருது. ஸோ அந்த இடத்துல அந்த பர்சன் வந்து சுயநலமாக செயல்படலை. ஓகே, அம்பையர் வந்து அவுட் இல்லைன்னு சொல்லிட்டாரு, தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் செயல்படலை. அண்ட் அந்த பர்சன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, அவங்க வந்து இந்த சொசைட்டி வந்து தன்னை மதிக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணல. அந்த பர்சன் தன்னை மதிக்கிறான். அதாவது இப்போ நான் வந்து அதை அவுட்டுன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா எனக்கு என் மேலே மரியாதை இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மேட்ச்சில் நான் 200 ஸ்கோர் பண்ணாலும் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு நைட் வந்து தூக்கம் வராது. என்னடா நீ ஆல்ரெடி அவுட் ஆகிட்டே, நீ அடித்தா என்ன, அடிக்கலனா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட், அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ எனக்கு என் மேலே மரியாதை இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு வெளில போகிறேன் அப்படிங்கிறப்போ என் மேலே எனக்கு ஃபஸ்ட்டு மரியாதை வரும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் விஷயமே இங்கே. ஸோ இந்த சொசைட்டி வந்து என்னை மதிக்கலை அப்படிங்கிறது வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு என் மேலே ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா தான் நான் வந்து மற்றவங்க என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் வந்து எதிர்பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது நான் வந்து ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸராக இருக்கேன். எனக்கு வந்து ஒரு பர்சனை பிடிக்கல, என் வார்த்தைக்கு வந்து மரியாதை கொடுக்கல, ஒரு சம்திங் அவனோட பிஹேவியர் வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் என் ஆஃபீஸில் உட்காந்துட்டு என்னோடய பிஏ வச்சு அந்த பர்சனை என் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி கூப்பிட்றேன். அந்த பர்சனை வந்து வெயிட் பண்ணுறான். நான் வந்து என் ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பர்சன் வந்து சார் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறான். நான் வெயிட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிட்டுருக்கேன். ஈவன் தோ நான் ஏதோ பிஸியாக இருக்க மாதிரி எனக்கு காமிச்சிக்கிட்டாலும் நான் பிஸியாகலாம் இல்லை. நான் சும்மா உட்காந்து அந்த பர்சன் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான்ல, அதில் நான் வந்து சந்தோஷப்படுறேன். எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் ஈகோ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுது. வா சூப்பர், என்னை வந்து அவன் ரெஸ்பெக்ட் பண்ண வச்சுட்டேன் நான் அப்படின்ட்டு. பட் அவன் வந்து உன் ரெஸ்பெக்டாகலாம் வந்து அங்கே நிற்கலை, கடமைக்குன்னு வந்து நான் நிற்கிறேன், அவ்வளோதான். இது என்னோடய ஒர்க்கு, அதுக்காக நான் வந்து நிற்கிறேன். எனக்கு உன் மேலே மரியாதைன்னு கேட்டால் எனக்கு உன் மேலே துளி கூட மரியாதை கிடையாது. இப்போ நான் டிமாண்ட் பண்ணுறதுனால, நான் வந்து என் ரெஸ்பெக்டை கொடு அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறதுனால அங்கே ரெஸ்பெக்ட் வரப்போகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் என் மேலே அவனுக்கு ஆல்ரெடி அந்த ரெஸ்பெக்ட் வந்து இப்போது இன்னும் குறையும். அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிற விஷயத்த டிமாண்ட் பண்ணவே கூடாது. இப்போ இந்த விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் கேரக்டர் ஒன்று வரும் இல்லையா, கால் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் எ ரெஸ்பெக்ட் வந்து டிமாண்ட் பண்ணுற ஒரு விஷயம். வந்து எப்போ அந்த ரெஸ்பெக்டை டிமாண்ட் பண்ணணும், இப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு வந்து என் மேலே ரெஸ்பெக்ட்லாம் இருக்காது. அந்த பர்சன் வந்து மனசில் கண்ணா பண்ணி திட்டுவான், சுத்தமாக மதிக்க மாட்டான். பட் அவன் சர்வைவலுக்காக நான் சொல்கிற மாதிரி நடந்துப்பான். ஓகே, என்ன சார்னா சாருன்னு கூப்பிடுவோம். பட் அது வந்து அவன் என்னை மதிக்கிறாங்கிறது அர்த்தம் கிடையாது. அது உண்மையான மரியாதையே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த ரியலான ரெஸ்பெக்ட் அது வந்து எப்போ ஒருத்தர் மேலே நமக்கு வரும் அப்படின்னா, எப்போ ஒருத்தர் தர்மத்தோடு நடந்துக்கிறாரோ அப்போ தான் அந்த பர்சன் மேலே நமக்கு ரெஸ்பெக்ட் வரும். இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு செம்ம ஸ்கில்டான ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்குது, லைக் வேறு லெவல், அந்த பர்சனோட ஆர்ட் வந்து வேறு லெவலில் ஸ்பீக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. பட் ஆனால் அகங்காரம் தலைக்கு மேலே, அவ்வளோ அகங்காரம். இப்போது அந்த பர்சன் மேலே எனக்கு மரியாதை வருமா அப்படின்னு கேட்டால்
கண்டிப்பாக வராது. அந்த பர்சனோட ஒர்க்கு நான் மதிக்கிறேன்னு கேட்டால் 100% நான் மதிக்கிறேன். ஏன்னா அது இறைவனோட எக்ஸ்ப்ரெஷன், லைக் இந்த கான்ஷியஸ்னஸோட பியூர் எக்ஸ்ப்ரெஷன் அது. பட் அந்த பர்சனோட ஈகோ வந்து அந்த ஆர்ட்டை க்ரியேட் பண்ணலை, அதுதான் பாயிண்ட். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ஒரு மியூசிஷியனாக இருந்தாலும் சரி, ஒரு பொயட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஆர்ட் வந்து அதை க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. நாங்கிற அந்த ஒரு ஈகோ அங்கே இருக்காது. அந்த இடம் கம்ப்ளீட்டாக அந்த ஆர்ட் மட்டும்தான் இருக்கும். விச் மீன்ஸ் பியூர் கான்ஷியஸ்னஸோட எக்ஸ்ப்ரெஷன் அது. அதோட க்ரெடிட்டை வந்து நான் எடுத்துக்க முடியாது. நாங்கிறது அகங்காரம். என்னோட இத்தனை வருஷமாக நான் சேகரிச்சிருக்க டேட்டா, அந்த டேட்டா வந்து அதை நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அது மூலிமா தன்னோட இமேஜை பில்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்போது அந்த தான் செஞ்ச ஒர்க்கை வச்சு ஒரு அகங்காரத்தை பில்ட் பண்ணிட்டு நான் தான் இந்த உலகத்துலேயே பெஸ்ட்டு, மற்றவங்களாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து அந்த ஈகோ, அந்த மைண்டு பேசிகிட்டு இருக்குது. அண்ட் இந்த மைண்டை வந்து நான் மதிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மேலே எனக்கு மரியாதை இருக்காது. அந்த ஒர்க் மேலே எனக்கு மரியாதை இருக்குன்னா எஸ், அந்த ஒர்க் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, ஏன்னா அது கான்ஷியஸ்னஸோட எக்ஸ்ப்ரெஷன். பட் இந்த ஈகோவை நான் மதிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. பட் நார்மல் சொசைட்டி என்ன பண்ணணும்னா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒர்க்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா, அவருக்கு வந்து அந்த ஈகோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அந்த பர்சனோட ஒர்க்கை தான் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண முடியும் தவிர அந்த பர்சனோட பிஹேவியரை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்த வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சுருப்போம். அதாவது வயசில் பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஷியோராக. எப்படி கொடுக்கணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குங்க. ஒருத்தவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறீங்க, ஒருத்தவங்ககிட்ட பழகுறீங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் காமன் சென்ஸ். பட் அந்த பர்சன் வந்து ரொம்ப அன்கான்ஷியஸாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ, இப்போ வந்து ஒரு 54 வயசில் ஒருத்தர் இருக்கார். இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் வந்து ஒரு நியூஸ் நடந்துச்சு இல்லையா, ஒரு 9 வயசு பொண்ணை வந்து கொண்டுட்டாங்க. அண்ட் அதில் வந்து ஒரு வயசான ஒரு 54 வயசில் இருக்க ஒரு பர்சன் வந்து அந்த செயல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து என்னால் அந்த வயசுக்கெலாம் மரியாதை கொடுத்துருக்க முடியாது. என்னால் அந்த பர்சனை மதிக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த செய்கிற செயல்கள் தான் இம்பார்ட்டண்ட். வயசுக்கெலாம் மரியாதை கொடுக்க முடியாது. நீ என்ன செயல் செய்கிற, அந்த செயலை பொறுத்து தான் உன்னோட மரியாதை உனக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம சொசைட்டியில் நம்ம பண்ணுற விஷயங்கள். வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். எஸ், வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். மேபி ஃபஸ்ட்டு ஒரு கான்வர்சேஷன், அந்த பர்சன் யார் என்னன்னு தெரியாதப்போ எல்லாருக்குமே பேசிக்காக மரியாதை கொடுத்து தான் நம்ம பேசணும். பட் அந்த பர்சன் நடந்துக்கிற விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, இத்தனை வருஷம் வாழ்ந்தோம், ஒரு உயிரை பார்க்க தெரியாத ஒரு பர்சனை வந்து நம்மளால் மதிக்க முடியாது. வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ், நான் உன்னோட பெரிய பொசிஷனில் இருக்கேன், பெரிய பதவியில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்னால் உன்னை மதிக்க முடியாது. நீ செய்கிற செயல்களுக்கு தான் மரியாதை. அந்த மரியாதைங்கிற ஒரு விஷயம் வந்து நீ என்ன செய்கிற, உன்னோட கான்ஷியஸ்னஸ் எந்த லெவலில் இருக்குது, நீ தர்மத்தில் ட்ராவல் பண்ணுறியா, அதை பேஸ் பண்ணி தான் உன்னோட மரியாதை உனக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்காக மரியாதை அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த தர்மத்தில் ட்ராவல் பண்ணுறோமா அதை பேஸ் பண்ணி இருக்கிற விஷயம். ஸோ இதுதான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you guys in my next video. Bye.